உண்மையில் ஒரு மேதின கூட்டம் தொழிலாளர்களினுடைய நல உரிமைகளை பற்றி பேச வேண்டிய ஒரு கூட்டம், தமிழ் மக்களினுடைய அரசியல் விடுதலை தொடர்பாக, அரசியல் உரிமை பிரச்சனை தொடர்பாக உரையாடுகின்ற அல்லது பேசுகின்ற ஒரு கூட்டமாக இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதன் பொருள் அல்லது அதன் அர்த்தம் என்னவென்று சொல்லி சொன்னால், தொழிலாளர்களினுடைய உரிமை எப்பொழுது நிலைநாட்டப்படும் என்று சொல்லி சொன்னால், அந்த தொழிலாளர்களினுடைய அரசியல் உரிமைகள் நிலைநாட்டப்படுகின்ற இடத்தில்தான் அந்த தொழிலாளர்களினுடைய உரிமையும் நிலைநாட்டப்படும், அந்த உரிமையை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் என்கின்ற உண்மையின் அடிப்படையில் தான், யதார்த்தத்தின் அடிப்படையில் தான் இன்று ஈழத்தமிழ் மக்களினுடைய அரசியல் உரிமை தொடர்பாக இந்த அரங்கு பேசுகின்றது. உண்மையில் நாங்கள் இங்கு இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் அரசியல் கட்சிகளினுடைய தலைவர்கள். நாங்கள் இந்த தமிழ் தேசிய பேரவையாக இதில் இணைந்திருக்கக்கூடிய கட்சிகள் எங்களுக்குள்ளே ஒரு தலைவராக நாங்கள் அடையாளம் கண்டு பயணிக்க தலைப்பட்டிருப்பது திருவாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களைத்தான். அருந்தபவாளன் அவர்கள் பேசுகின்ற பொழுது தமிழ் மக்கள் சரியான ஒரு தலைமையை அடையாளம் கண்டு அந்த தலைமைத்துவத்தின் பின்னால் அணிதிரள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்து சென்றார். அதனை நான் வெளிப்படையாக பேசுவதாக இருந்தால், சரியான ஒரு தலைமைத்துவமாக இன்று இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிடையே கொள்கை வழி நின்று கொள்கை தடம்பிரளாது, வாக்குகள் விழுமா இல்லையா என்கின்ற தேர்தல் கணக்குகள் எதுவுமின்றி முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் பேர் அவலத்தின் பின்னர் மக்களை வழிநடத்தக்கூடிய ஒரே ஒரு தலைமைத்துவமாக எங்களினால் அடையாளம் காணப்பட்டிருப்பது அவர்தான். ஆகவே அவரின் பெயரை சொல்லி அவர் பின்னால் அணிதிரளுவாறு நாங்கள் அறைகூவல் விடுப்பது எந்த விதமான தவறும் இல்லை என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எங்களுடைய தலைமைகள் தவறளித்திருக்கின்றன. உண்மையில் நான் ஒரு இயற்கையை ஆராதிக்கின்ற ஒருவன். நீங்களும் பார்க்கலாம், பறவைகள் கூட்டம் கூட்டமாக வலசை போகின்ற பொழுது அதன் முனைப்பகுதியில் ஒரு பறவை தான் பறக்கும், அது தலைமை பறவை. அது களைக்கின்ற பொழுது கொஞ்சம் பின்தங்கும். அது பின்தங்குகின்ற பொழுது பின்னால் வருகின்ற ஒரு பறவை வந்து முன்னால் சென்று அந்த பறவை கூட்டத்தை வழிநடத்தி செல்லும். துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய தலைவர்கள் தாங்கள் சாகும் வரைக்கும் தலைவர்களாகவே இருப்பதற்கு ஆசைப்பட்டார்கள். சம்பந்தன் ஐயா செய்தது அதுதான். அவருடைய பிற்காலம் முழுக்க தமிழ் மக்களுக்கு பாதகமானதாகவே அமைந்து சென்றது. தன்னுடைய தலைமைத்துவத்தை தன்னுடைய பின்னால் வந்த எந்த ஒரு இளம் தலைவர்களுக்கும் அவர் கொடுப்பதற்கு தயாராக இல்லாத ஒரு நிலைமை தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல், அவர் தலைவராக இருந்தும் ஒரு தலைவரற்ற வெற்றிடத்தை வந்து ஏற்படுத்தி சென்றிருக்கின்றது. ஆகவேதான் நாங்கள் எங்களுக்கான ஒரு தலைவரை அடையாளம் காண வேண்டிய நிலையில் நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய தலைவர் திருவாளர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை அடையாளப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே நீங்கள் மட்டுமல்ல, எங்களை சார்ந்த இந்த தமிழ் தேசிய விடுதலையை ஜாசிக்கின்ற அனைத்து மக்களையும் நீங்கள் ஒருங்கு திரட்டி இந்த தமிழ் தேசிய பேரவையின் பின்னால் கொண்டு வர வேண்டிய பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. பல இயக்கங்கள் இருந்தன, 30க்கும் மேற்பட்ட இயக்கங்கள் இருந்தன. கடைசியில் ஆயுத ரீதியான போராட்டத்தில் ஒற்றை இயக்கமாக விடுதலை போராட்டத்தை முன்னெடுத்து சென்றது தமிழீழ விடுதலை புலிகள் தான். அதே போன்று நான் பன்மைத்துவத்தை எப்பொழுதுமே வலியுறுத்துகின்ற ஒருவன். ஆனால் பல அரசியல் இயக்கங்களுடைய கதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு இன்று தந்தை செல்வாவை பற்றி கஜேந்திரகுமார் அவர்கள் சொன்ன பொழுது, இந்த மேடையில் இருந்த பொழுது எனக்கு ஞாபகம் வந்தது. அவருடைய தலைமைத்துவத்துக்கு பிறகு அரசியலில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்தன. வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் நாங்கள் தமிழீழத்துக்கான ஒரு பொது வாக்கெடுப்பாக எடுத்து அதனை நிறைவேற்றுமாறு நாங்கள் கோரிக்கைகளையும் முழக்கங்களை விட்டு சென்ற நிலையில்
தேர்தல் அரசியல் கட்சியால், தமிழரசு கட்சியால் அது சாதகம் இல்லாத ஒரு நிலை உருவாகிய பொழுதுதான் ஆயுத இயக்கங்கள் முளைவிட்டன. அந்த சந்தர்ப்பத்தில் அமிர்தலிங்கம் அவர்கள் கூட ஒரு ஆயுத போராட்டத்திற்கான இயக்கத்தை மறைமுகமாக ஆரம்பித்திருந்தார். ஏனைய இயக்கங்கள் வலுப்பெறுகின்ற பொழுது எங்கே அது தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு ஆபத்தாகி விடுமோ என்கின்ற அச்சத்தில் அவருடைய மகனுடைய தலைமைத்துவத்தின் கீழ் ஆயுத பயிற்சியை வழங்குவதற்காக இங்கிருந்த இளைஞர்களை சென்னைக்கு, தமிழ்நாட்டுக்கு அழைத்து சென்றார்கள். ஒரு நாள் சில இளைஞர்கள் முற்றுமுழுதான முட்டந்தலையுடன் என்னிடம் நாங்கள் இவ்வாறு ஆயுத பயிற்சிக்காக அமிர்தலிங்கம் அவர்களுடைய மகனினால் அழைத்து வரப்பட்டோம், நாங்கள் தப்பியோடி விடுவோம் என்பதற்காக எங்களை முட்டந்தலையாக அடியொட்ட தலையை மழுங்கடித்து வைத்திருக்கின்றார்கள். முடியை இரவு நேரங்களில் கைகளுக்கு விலங்கிட்டு வைக்கின்றார்கள். பகலில் பயிற்சி என்று சொல்லி கைகளில் தடிகள் மட்டும் தருகின்றார்கள். நாங்கள் இதற்காக தமிழகம் வரவில்லை, எங்களை வேறு ஏதாவது ஒரு இயக்கத்தில், நல்ல இயக்கத்தில் சேர்த்து விடுங்கள் என்று சொல்லி அவர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் அங்கேயே அந்த தவறை இழைத்திருக்கோம் என்றுதான் நான் நினைக்கின்றேன். செல்வாவுக்கு பிற்பட்ட காலத்தில் தமிழரசினுடைய பயணத்தில் பல்வேறு வகையான பின்னடைவுகளுக்கு எங்களுடைய தலைவர்கள் விட்டதுதான் காரணம். அந்த பையர்களை, அந்த இளையவர்களை நான் வெவ்வேறு இடங்களில் அவர்களுடைய விருப்பத்தின்படி நான் வழி அனுப்பி வைத்தேன். ஆகவே எங்களுக்கான ஒரு தலைமைத்துவம் என்கின்றது, நாங்கள் இந்த கதிரையில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்கின்றதுக்கு நிலைப்பாட்டுக்கு அப்பால் இந்த மக்களுக்கான தலைமைத்துவத்தை சரியான முறையில் நாங்கள் வழங்க வேண்டும் என்கின்ற திராணியை கொண்டவராகத்தான் இருக்க வேண்டுமே தவிர எங்களுடைய கதிரைகள் ஆடிவிடும், எங்களை மற்றவர்கள் துரைத்து விடுவார்கள் என்று சொல்லி எங்களை நாங்களே தற்காத்துக் கொள்வதற்கான வழிவகைகளை கண்டுபிடிக்க முயற்சிப்போமாக இருந்தால் மக்களின் நலனில் இருந்து நாங்கள் விலகிச் சென்று விடுவோம் என்பதற்காகத்தான் அமிர்தலிங்கம் அவர்களுடைய மகனினுடைய இயக்கத்தை பற்றிய கதையை நான் அதில் தொடர்பு பட்டவன் என்கின்ற வகையில், அது தொடர்பாக சில விடயங்களை அறிந்தவன் என்கின்ற வகையில் இங்கு நான் ஆதாரபூர்வமாக உங்களிடம் சொல்ல முனைப்பட்டிருக்கின்றேன். எங்களை பொறுத்தவரையில் மிக தெளிவாக இதே மண்டபத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் பொது அமைப்புகள், சிவில் அமைப்புகள், அரசியல் கட்சிகளை சார்ந்த ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த கூட்டம்தான் இன்று ஈழத்தமிழர் அரசியல் நிர்ணய பொதுச்சபையாக மாற்றம் பெற்றிருக்கின்றது. இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி சொன்னால், அதனை ஏதோ கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினுடைய தலைமைத்துவத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பாக சிலர் பிரச்சாரம் செய்கின்றார்கள். இல்லை, பூனைக்கு யார் மணிகட்டுவது என்கின்ற பிரச்சனையில் இவ்வாறான ஒரு அமைப்பை உருவாக்குவதனுடைய தேவை என்கின்றதனுடைய அடிப்படையில் கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன் முயற்சியினால் தான் அது ஆரம்பிக்கப்பட்டதே தவிர அவருக்கான ஒரு பினாமியாக அல்லது பின்னிற்கக்கூடிய அமைப்பாக அது உருவாக்கப்படவில்லை. கொழும்பில் இருக்கக்கூடிய சட்டத்தரணிகள் அமைப்பு என்னிடம் பலர் கேட்கின்றார்கள், எதற்காக அவர்கள் தனியாக ஒன்றை தொடங்கி இருக்கின்றார்கள், எதற்காக அங்கும் ஒரு அரசியல் அமைப்பு தொடர்பான ஆலோசனைகள், இங்கேயும் ஒரு நிர்ணய சபை ஒன்றை உருவாக்கி அதற்கும் தனியான ஒரு ஆலோசனைகள் எதற்காக என்று சொல்லி அந்த சட்டத்தரணிகளை இந்த ஈழத்தமிழர் அரசியல் நிர்ணய பொதுச்சபையில் இணையுமாறு கோரிக்கை விடுப்பதற்காகத்தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடன் சந்தித்து உரையாடினார்களே தவிர அவர்களை தனியாக ஒரு அமைப்பை நிறுவி இன்னும் ஒரு வகையான ஆலோசனைகளை நீங்கள் முன்னெடுங்கள் என்று சொல்லுவதற்கு ஆக அல்ல என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களிடம் அரசியல் கட்சிகளும் கட்சிகளுக்கான தலைவர்களும் இருக்கின்றார்களே தவிர இனத்தினுடைய நன்மையையும் மாத்திரம் ஒரே ஒரு குறிக்கோளாக கொண்ட ஒரு தேசிய தலைமைத்துவம் எங்களிடம் இல்லை. எங்களிடம் அந்த தேசிய தலைமைத்துவம் இன்று வெற்றிடமாகவே இருக்கின்றது. கட்சிகளினுடைய தலைவர்கள் மக்களினுடைய வாக்குகளை பற்றி மாத்திரமே சிந்திப்பார்கள். தாங்கள் தொடர்ந்தும் அதிகாரத்தில் இருப்பது பற்றியே அவர்கள் சிந்திப்பார்கள். எதனையும் அவர்கள் பேரம் பேசுவார்கள், திரைமறைவில் பேரம் பேசுவார்கள். தமிழ் மக்களுக்கு ஒன்று சொல்லி இன்னொரு முகத்தை காட்டி அரசாங்கத்துடன் இன்னொரு முகம் காட்டுவதுதான் அவர்களுடைய வரலாறாக இருந்திருக்கின்றது.
இந்த நிலையில் அது எந்த கட்சியாகவும் இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியை நம்பி தமிழ் மக்களினுடைய தலைவிதியை அவர்களிடம் ஒப்படைப்பதற்கு நாங்கள் முடியாது. அவர்கள் பேரம் பேசுபவர்களாகத்தான், தங்களினுடைய நலன் சார்ந்து தொழிற்படுபவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த வகையில் தான் மக்களிடம் இருந்துதான் தங்களுக்கு என்ன தேவை என்கின்ற குரல் எழ வேண்டும் என்பதற்காக சிவில் அமைப்புகளினுடைய பங்களிப்பை நாங்கள் அதிகம் வலியுறுத்தி வருகின்றோம். அரசியல்வாதிகள் அதிகாரங்களை பெறுவதற்காக போராடுகிறார்கள். அந்த அதிகார ருசி அந்த கதரைகளை விட்டு அவர்கள் இறங்காமல் என்னவென்னவெல்லாம் இனத்திற்கு எதிராக செய்ய வைக்க முடியுமோ அத்தனையையும் செய்ய வைக்கின்றது. ஆனால் சிவில் சமூகம் அல்லது பொதுமக்களினுடைய அமைப்புகள் என்கின்றது அந்த அதிகாரத்தை கண்காணிக்கின்றதாக இருக்கின்றது. துரதிர்ஷ்டவசமாக எங்களுடைய கடந்த சில வருடங்களிலேயே நாங்கள் பல சிவில் அமைப்புகளை சந்தித்திருக்கின்றோம். தமிழ் தேசிய பேரவை என்று சொல்லி ஒன்று உருவானது, தமிழ் மக்கள் பேரவை உருவாகி உள்ளது. தமிழ் தேசிய பேரவை இப்பொழுது உருவாக்கப்பட்டது தமிழ் மக்கள் பேரவை. மக்கள் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருந்தார்கள். அது வெற்றிகரமான பேரணிகளை கூட நடாத்தி இருந்தது. துரதிர்ஷ்டவசமாக அதில் கிடைத்த பிரபலங்களை தங்களினுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கு, சுயநில அரசியல் அபிலாஷைகளுக்கு அந்த தலைமைத்துவம் பயன்படுத்த தொடங்கிய பொழுது அது இல்லாமலே போனது. பொத்துவில் முதல் பொலிகண்டி வரை என்று சொல்லி இன்னும் ஒரு பெரும் எழுச்சி பேரணி நடைபெற்றது. இன்று அது வெறுமனே ஒரு கடித தலைப்பில் உள்ள பெயரில் மாத்திரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பின்னணியில் தான் இந்த தமிழ் மக்களினுடைய அரசியல் அமைப்பு நிர்ணய பொதுச்சபை கடந்த காலங்களில் சிவில் அமைப்புகள் விட்டிருக்கக்கூடிய தவறுகள் அல்லது பின்னடைவுகளை சரி செய்து ஒரு நிலையான தமிழ் மக்களுக்கான காத்திரமான தீர்வை பெற்றுத்தரத்தக்க ஒரு வலுவான கட்டமைப்பாக உருப்பெற வேண்டும் என்று சொல்லி நான் அழுத்தி இந்த அரங்கில் வந்து கூற விரும்புகின்றேன். அது எந்த கட்சியினுடைய பினாமியும் அல்ல. அதனை நீங்கள் துணிந்து மற்றவர்களிடம் சொல்லலாம். கஜேந்திரகுமார் அவர்கள் அண்மையில் சொல்லி இருந்தார், அதன் கதவு அகல திறந்திருக்கின்றது. தமிழரசு கட்சியாக இருக்கலாம், ஜனநாயக தேசிய கூட்டணியாக இருக்கலாம், எப்பொழுதும் அதில் வந்து இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் இங்கிருந்து பேசுவோம். சட்டத்தரணிகள் பேரவையிடம் மட்டும் நம்பி எங்களுடைய தளபதியை ஒப்படைக்க முடியாது. அரசியல்வாதிகளிடம் மட்டும் நம்பி எங்களுடைய தளபதியை ஒப்படைக்க முடியாது. தமிழ் மக்களுடைய தளபதியை தமிழ் மக்களே தீர்மானிக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அது அவர்கள் அங்கம் வகிக்கக்கூடிய சிவில் அமைப்புகள், குடிசார் அமைப்புகள், பொது அமைப்புகளினுடான கலந்துரையாடலின் அடிப்படையிலேயே அது நிகழ முடியும்.